ராயபுரம் தொகுதியின் வளர்ச்சிக்காக முதற்கட்டமாக 5 முக்கிய வாக்குறுதிகளை அளித்த முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், ராயபுரம் தொகுதியில் வீடுகளுக்கோ அல்லது பொதுமக்களின் கட்டிடங்களுக்கோ பாதிப்பு ஏற்படாத வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேம்பாலம் கட்டப்படும் என உறுதியளித்துள்ளார். சென்னை ராயபுரம் 48வது வார்டு பகுதியில் ராயபுரம் தொகுதியில் அதிமுகவின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் வேட்பாளருமான டி ஜெயக்குமார் திருவீதி வலாம்பிகை அம்மன் ஆலயத்தில் தரிசனம் செய்து ஜெயக்குமார் வாக்குகளை சேகரித்தார். அவருக்கு வட்ட செயலாளர் ஆறுமுகம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்த நிலையில் வேட்பாளருக்கு பெண்கள் ஒன்று சேர்ந்து ஆரத்தி எடுத்து பூக்கள் தூவி வரவேற்பளித்தனர். தொடர்ந்து ஆட்டம் பாட்டம் என பெண்கள் வரவேற்பளித்தனர். அப்பெண்களுடன் சேர்ந்து வேட்பாளரும் சிறிது நேரம் நடனமாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தி வாக்குகளை சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார் ராயபுரம் பாம்பே ஹோட்டல் சந்திப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதா நாகராஜன் மாவட்ட தலைவர் முன்னிலையில் நிரஞ்சன்குமார் பிரகாஷ், ராயபுரம் மேற்கு மண்டல தலைவர் சந்துரு, ராயபுரம் மத்திய மண்டல தலைவர் மனோபர் ஜெய் பிரசாத், நாகராஜ், பிரபு, ஜோதி, நரேஷ், கோபால், சந்தோஷ், லக்ஷ்மணன், சுனிதா, பாண்டி, மீனாம்மாள், இளையராஜா, கவியரசன், சங்கர், ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து மாலை போட்டு பாஜகவின் சார்பாக வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் மேலதாளங்கள் முழங்க ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பளித்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். இல்ல, இப்போ தமிழ்நாடு முழுவதும் நீங்க சொல்ற மாதிரி திருச்சி சொல்றீங்க, அது என்டிஏ கூட்டணி கிடையாது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையான கூட்டணி. அதில் நீங்கள் அப்படியே நான் அட்மிட் பண்ணனா அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படிதான் சொல்லுவீங்க. திருத்திங்க. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. ஓகேவா? முதல்ல அது புரிஞ்சிங்க. ரெண்டாவது, தமிழ்நாடு முழுவதும் ஒரு எதிர்ப்பு அலை, திமுக எதிர்ப்பு அலை கடுமையாக இருக்கு. அந்த எதிர்ப்பு அலை எங்களுக்கு ஆதரவு அலையா மாறும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணா திமுக திமுக தான். எனவே திமுகவுடைய எதிர்ப்பு அலைன்னு வரும்போது அண்ணா திமுக தான் அவங்க ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்துவாங்க. ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு போறது அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றன்றதால கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு வாக்குகள் கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் விழும். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, அதிமுக இப்போது அழிந்துவிட்டது, இப்போ இருக்கிறது வெறும் முகமூடி தான் சொல்லியிருக்காரு. அவரு ஆக்சுவலா ஒரு காங்கிரஸ் தலைவர். அவரு திமுகவுக்கு ஒத்து ஊதுற வேலையை தான் அவர் பார்ப்பாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஒரு ஒரு ஆதரவான ஒரு போக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதுவே தெள்ள தெளிவா தெரிந்து ஆட்சி கட்டில் அமர்வதற்கு உண்டான அறிகுறின்னு சொல்லிட்டு அப்படி இருக்க சூழ்நிலை அவருடைய கருத்துன்றது எடுபடாது. கடந்த 5 ஆண்டுகளை என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யலையே. நீங்க வாங்க என் கூட, நான் வேணா ஒரு ஸ்கூட்டிலயோ இல்லைன்னா ஒரு புல்லட்லயோ இல்லைன்னா ஒரு சைக்கிள்ல கூட உட்கார வச்சு போறேன். ரோடெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ட்ரைனேஜ் ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது. சுத்த மோசம். அதாவது மக்கள் ஒரு வெறுக்கத்தக்க ஒரு சூழ்நிலை தான் ராயபுரத்தில் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு அவ்வளோ ஆதரவு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எனக்கு ஒரு 5 பாயிண்ட் வச்சுங்க. ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்கு ராயபுரம் சுற்றுவட்ட மேம்பாலம் கொண்டு வந்தோம். போத்ராஜ் நகர் சப்வே சுரங்கப்பாதை, அதே போல ஸ்டான்லி சுரங்கப்பாதை, மின்ட்டில் மேம்பாலம், கண்டெய்னர் டெர்மினல் அது முக்கியமானது. அது 0 கேட் வழியாக அனுப்பிச்சு விட்டோம். ஏன்னா அது சென்ட் பீட்டர்ஸ்குள்ளே வரும்போது குழந்தைங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்ல பெரியவங்க இருந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ 0 கேட்டுக்கு 160 crores 120 கோடி ரூபாயில அதை போட்டோம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்கள் ஆட்சி காலத்தில் தான் எங்களோட முயற்சியில் இப்போ வண்ணாரப்பேட்டையிலேருந்து விம்கோ வரையில் இது மெட்ரோ ரயில் இந்த மாதிரி இது ஒரு போக்குது. அப்படி இருந்தாலும் கூட இன்னும் வளர்ந்து வர இந்த என்ன சொல்றது, 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வாகனோட எண்ணிக்கை மக்கள் தொகை பெருக்கும். இதையெல்லாம் கருத்தில் வச்சு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சு வேற ஏதாவது ஒரு சாலை மேலே ஒரு உயர்மட்ட மேம்பாலம், அதாவது எந்த வீடும்
பாதிக்காம இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு கமிட்டியை போட்டு அதன் அடிப்படையில் பண்ணலாம். ஏன்னா இப்போதான் டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ இந்த பில்டிங் இடிக்க தேவையில்ல, ஒரு சிங்கிள் பயர் இருக்கு இல்லையா, தூண், அந்த சிங்கிள் பயரில் அதை கம்ப்ளீட்டாக பாலத்தை கொண்டு போயிட்டு கரெக்டாக கீழே ஒரு வண்டி போகலாம், மேலே ஒரு வண்டி போகலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அந்த மாதிரி ஒரு போக்குவரத்து நெரிசலை பர்மனெண்ட்டாக குறைக்கிறதுனால அந்த ஒரு முயற்சி எடுக்கலாம். அப்புறம் கஞ்சா பெருக்கெடுத்து ஓடுது, அதாவது இளைஞ சீரழிஞ்சிச்சு. தெருவுக்கு தெரு அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு பாலியல் வன்கொடுமைகள், பெண்களை கிண்டல் பண்ணுது. ஸோ அதை அறவே ஒழிச்சு கட்டுற ஒரு நிலைமை இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, சட்ட ஒழுங்கு, காவல்துறையோட தலையீடு அதிகமாக இருக்குது. அதை முழுமையாக அந்த காவல்துறை அரசியல் தலையீடு இல்லாமல் அவங்க சுதந்திரமாக எந்த தன்னுடைய கடமை செய்தாலே சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ ஆளுங்கட்சி தலையிட்டால பொதுவாக சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற ஒரு விஷயங்கள் ரெண்டாவது பார்த்தா ஸ்மார்ட் சிட்டி, அது தேவையில்லாத ஒரு விஷயம். அது வியாபாரிகள் அவங்க என்ன சொல்லுவாங்க, வேணாங்க எங்களுக்கு குடி தண்ணீரும், அதே போல் ஷெல்டரும், பொது கழிப்பிடமும், அதே போல் சிசிடிவி கேமரா, அதே போல் பார்க்கிங் வசதி, இது மட்டும் பண்ணி கொடுங்க போதுன்ட்டாங்க. அது பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு 10 இது இருக்குது. அந்த 10 திட்டங்களை ஏற்கனவே நல்லா பண்ணியிருக்கு. மெயின்டெனன்ஸ் இல்லை. மெயின்டெனன்ஸ் இல்லாதனால தான் இந்த அதை முதல்ல மெயின்டைன் பண்ணோம். அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் இந்த 10 திட்டங்களும் அமல்படுத்து. ஏன் அங்கே இருக்கிற ராயபுரம் ஆஃபீஸ் தான் பண்ணிவேண்ணே. ஆமாம், நீங்கள் தான் வரல. நேற்று கூட போய் போட பாருங்க. நேற்று கூட அங்கே தான் மீட்டிங் நடத்துகிறேன். நீங்கள் தான் வரல.